நான் என்ன பாராறியா நான் 20 தூங்கல 20 நாளா தூங்க பையா 1 மணி நேரம் தூங்கலாம் என்னால செவத்துல சிமெண்ட் வாரி அடிக்கல 1 மணி நேரம் தூங்கல டேய் காஞ்சிபுர பட்டி சேல கழுத்து கேட்ட முத்து மாலை காஞ்சிபுர பட்டி சேல கழுத்து கேட்ட முத்து மாலை கனகபுர பூவை வாங்கி தரட்டுமா நாளை காலையில் வீட்ட பக்கம் பட்டா சிலை வாங்கி தட்டுமா காங்க சிலை முத்து சிலை வாங்கி தட்டுமா முத்து சொல்லமா காய்கற பூ வாங்கி தட்டுமா நான் காலை ஊட்டுக்கு வரட்டுமா அடி கால் கொலத்து வாங்கி தார கமலத்து வாங்கி தார கம்மல் தோடு ஜிமிக்கி தார இது கருத்துள்ள அரசலிங்கம் பாத்தடி அடி காதலியே கதவை கொஞ்சம் கணக்கு கொலுசு வாடகை சுமுக்கு தோடு வாங்கி தரேன் இது அசல் எங்க பாத்துடி நான் காதுல வந்து சாத்தடி பாட்டு எழுதணும் பார்த்தானா அப்படியே அந்த இடத்துல சுடு பண்ணி செத்துருவாண்டாங்கடா நான் திருப்பதிக்கு போய் வர மாதிரியா கூட வந்தே இல்லையா நான் என்ன சொன்னேன் சாமி கும்பிடணும் எப்படி கும்பிடணும் திருப்பதிக்கு போறமுண்டா கோவிந்தா கோவிந்தா திருப்பதிக்கு போற புண்டா திருப்பதிக்கு புண்டா வாய் கொடரே கடி போடப்பா நீ வர சாமி போடா வாங்கப்பா வணக்கம் எனக்கு கிட்டிவே சாப்பிடாது டேய் வாங்கப்பா வணக்கம் வணக்கம்மா மாராட்ட பாடுங்க மாட ஈட கட்டவனே முட்டைக்கால தெரியாத பட்ட பையா யார்கிட்ட பாடுங்க யார்கிட்ட பாடுங்க பொம்பளை அடிக்கூடாதுக்கா இந்த பொம்பளை அடிச்சா நாங்களா அடிப்போம்னா அப்படி இல்லக்கா பொம்பளை அடிச்சா வீங்க இருக்கா யாருங்க ஆம்பளை அடிக்கணும் யார் வீங்காரு இல்லக்கா எல்லா வீங்கும் அச்சா போனா அச்சு கத்துக்கிட்டு பொம்பளை அடிச்சா வீங்காது நான் அடிக்கணும் அப்புறம் இப்படி வீங்க போயிடும் அக்கா இருப்பா போ தங்கச்சி இருப்பா போ பாப்பா இருப்பா அங்க என்னோட பைசி இல்ல உன் பள்ளி பார்த்தா தெரியும் பைசி என்ன பிசுக்கு பிசுக்குன்னு நீ என்னதான் அடிக்கிற நீ வேணா எங்க அண்ணன் அடிப்பியா ஏய் எங்கப்பா கம்கியா அடி ஒத்த கூறலோட ஓத்த இது வையார பொண்ணு மாடங்க ஆசை ஒத்த கூறலோட ஸ்டாப் அது ஒத்தார ஓட்ட இந்த பொண்ணு மணி ஓட்டணும்னா ஒரு ஓட்ட அடி ஒட்டகத்து ஓடையில ஒத்தாந்து பேசையில அடி மாறா போத்துறியா தூக்கி காட்டுறா உங்க மனசுக்குள்ள என்ன வச்சு பூட்டுறா அது ஒத்தனை என்ன ஓட்டுனா நான் பாய்க்கு போறேன் மத்தால தலைகாணி போடணும் அது மாதிரி தான் தலைகாணி மாதிரி இருக்கிறான் பாரு அவன் பெச்சிட்டுக்கு போறான் தலைகாணி உரைக்கு ஒட்டி தள்ளுறாரு அந்த ஆளு அவனை மட்டும் கேட்காத அவன் பெட்டு உண்மையிலே போந்தான் ஆமா பெட்ரூம் சரி போகட்டும் வாங்கப்பா வணக்கம் யாராட்ட பாடணும் யாராட்ட பாடக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் பாப்பாட்ட வச்சுக்காத ரொம்ப மோசமான பாப்பா சரியா இன்னும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் தாலி எடுத்து உள்ள போடு கேட்டு பாரு எங்க மாமா தாலி அறுத்த பையன் ஆமா நான் தாலி அறுத்த பையன் அதை வித்து வாங்கிட்டு தேட பையன் நான் தாலி எடுத்த பையனா அப்படியே தாலி எடுத்து உள்ள போடு சொன்னா டேய் என் பேர் கண்ணன்டா ஐயா கண்ணு பாரு தாலி நினைக்காது ஓ எட்டாம் போரு எட்டி பகறடோ கட்டம் இப்ப கட்டம் பாவம் ரொம்ப நேரமா ஒருத்தன் கையெழுத்து கும்பிட்டுக்கிறான் இவங்க ஒரு மாலை போய் போடல சரி இருக்குப்பா போட்டு போயிடு போட்டு அவன் காய்ச்சி மாட்டி விட்டு ஓடி போயிடு நான் அப்படி தான் கொணம் கட்டா அப்படி தான் அடிப்போம் நில்லு என் தம்பி அடிச்சு பாப்பா ஆரா அவன் ரெடி பக்கத்துல தான பட்டு கிலோ தான வாங்கப்பா வணக்கம் டேய் இது என்ன இது என்ன ஒரு இவன டேய் நம்ப போயிடா நானா
என்ன பூண்டி? குத்தாம்பூண்டி. என்ன பூண்டி? குத்தாம்பூண்டி. குத்தாம்பூண்டி. ஆமா. குத்தாம்பூண்டி நகரத்திலேயே எதற்காக இவ்வளவு கூட்டம்? ஓ, ஏன் கூட்டம் கேக்குறீங்க? ஆமா. எதற்காக காரணம்? ஐயனா திருமணியான ஆஞ்சநேய சாமிக்காக வேண்டி அபிஷேகாரரை செய்து ஐயனை விதிவிலா காட்சி கொண்டு வந்து ஓரிரவு கேளிக்கை. ஆஞ்சநேயர் சாமி. ஆஞ்சநேயர் பெருமா. ஆஞ்சநேயர் சாமி. ஆமாங்க. இந்த சாமி கும்பிடுறவங்க இந்த பக்கம் மட்டும்தான். ஆமாங்க. இதை எடுத்துக்கிட்டுனா சேலம் பக்கம் கும்பிடுறாங்க. கண்டிப்பாங்க. நாம விட்டாரு யாரு கட்டா? அவரு ராமரை நம்புறாரு. அதனால அனைவருக்கும் இந்த சின்ன திருநாள் இரண்டாவது வணக்கம். இவர்கள்லாம் நம்ம பெற்றோர். மாதா பிதா குரு தெய்வம் அமர்ந்திருக்க சபைக்கு முன்பாக வந்தேன். நான் யாரம்மா? யா உட்காந்துக்கிறாங்கல்ல இந்த வயசுல பெரியவங்க ஆளுங்களா? ஆமா. அவங்களுக்கு வணக்கம் சொல்லு. என்னை போல இந்த மாதா பிதா பத்தி இந்த பொம்பளை மட்டும் பேசாத. என்னை போல காமெடி அடிச்சிடும் நான். தாய்க்குள்ள சிகாமணிகள். ஆமா. ஏஞ்சி வந்தா தாய்க்குள்ள சிகாமணி பத்தி பேசாத. ஏஞ்சி வந்தாங்கன்னா வச்சுக்க இங்க இருக்க மாட்டாங்க. தாய்க்குள்ள சிகாமணி பத்தி பேசாத. ஏன் என்ன ஒண்ணு இல்ல டாடா எடுத்துன்னு வந்த இந்த வழியா இங்க கொண்டாந்து நிறுத்திட்டு அந்த பக்கம் ஒண்ணுக்கு போறங்க. ஐயோ ஒரு 2 கேள்வி அது மட்டும் பூந்து என்னன்னு பேசு. என்னன்னு நீ எனக்கு ஏன்டா கூத்தாட வந்தாலும் மனசு கஷ்டமாயி போச்சு. என்னடா சொல்ற? ஒண்ணு கூட போன பாரு. ஒரு 60 வயசு இருக்கும் பொழுது ஒரு கேள்விக்கு, ஒரு கேள்விக்கு 70 வயசு இருக்கும் பொழுது இந்த 2 கேள்வியுமே பேசிக்கிது. என்னன்னு எங்க பாரு, எனக்கு நின்னு 3 மாசம் ஆகி போச்சு, நான் யார்கிட்டயுமே சொல்லல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கேள்வி சொல்லிச்சு. என் காதுல விழுந்து போச்சு. ஒண்ணு கூட அப்புறம் விட்டுக்கலாம். ஏடா கேள்விக்கு நின்னு போச்சு பேசாத கூட கிட்ட வந்து பார்த்தா அந்த கேள்வி சொல்றா, உனக்காவது பரவாயில்ல 3 மாசம், எனக்கு நின்னு 4 மாசம் ஆகி போச்சு அப்படின்னு பேசாங்க. எனக்கு கோவம் போச்சு. கூத்தா கூட ஆடுத்தாவல கேள்விக்கு நின்னு போச்சு பேசல ஓட்டமா கிட்ட வந்தக்கா வந்து ஏன் கேள்விலா நின்னு போச்சு பேசுறீங்க என்னடி நின்னு போச்சுன்னு கேக்குறான். அப்பதான் சொல்றேன் இந்த ஓஏபி பணம் நின்னு போச்சு, அதை பத்தி பேசுறீங்க. நீ ஒரு ஆம்பளை இத போய் நீ நின்னு இதை கேட்டுட்டு வரலாமா? அப்படி என்ன பண்ணுறது வரலாமா? அனைவருக்கும் இந்த சின்ன சிறுவன் பிறந்தாண்ட வணக்கம். என்னோட விளக்கம் சரி, அதனால வேண்டி சபையும் விளக்கம் வருதா? மங்களவல்லி என்று விளக்கம். மங்களவல்லி. ஆமாமா. நாடு என்ன நாடு? உங்களுடைய நாடு. எங்க நாடு தமிழ்நாடு. தமிழ்நாடு எந்த நேரம் போதுன்னு தெரியல. மரகதாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய என் கணவர் பெயர் மரகத மன்னன். உட்காந்து தூங்கக்கூடாதுப்பா, சேரு இருக்கு போகுது. ஐயா நீங்க நடிப்பா நடிக்கணும்னா சேர் நீங்க பெஞ்சில உட்காருவாங்க. கேரள விட்டா அப்புறம் அது வேற தெண்டை கட்டணும். ஏன்னா கண்திரி வந்து போறான் உங்க வீட்டுக்காரர் அவரா எனக்கு உனக்கு நல்லா கண்டி எடுத்து அவனுக்கு சுத்தமா கட்ட மாட்டேங்குது. என்ன பண்றதேம்மா,
விக்கிற வண்டி 12 கட்டில நேரம் நம்ம ஆளு கறியை எங்க போறீங்களா அந்த மா சங்கத்துல போறிருக்கலாம் பெங்களூர் பசங்காரன் வந்து நேரம் பாரு ஓரமா நின்று அந்த நேரம் ஐயோ பத்தனா பத்து பேர்ல ஆளு கிடையாது அவரு எப்படிடா ஈரச்சாரம் கண் தெரியுமா காட்டம் சாட்டமான ஆளு அவருக்கா ஆமா அவருக்கா கண் தெரியும் எனக்கு தெரியாதா என்னோட பெயர் மங்களவல்லி. ஆமாமா மந்திரி எனக்கு ஒரே ஒரு மனக்குறை. என்னம்மா சொல்லிட்டா எனக்கு ஒரு குறை இல்லம்மா. உனக்கு ஒரு குறை. கடலை கொண்டு நல்லா தான் சம்பாதிக்கிறேன், நல்லா குடிக்கிறேன். அப்புறம் நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா குடிக்கிறேன். நான் நாட்டுக்கு வரி கட்டுறேன். ஆனா நான் நல்லா இல்ல. சரி என்ன மனுக்கு அவளா மந்திரியார கூட கொட்டியார கூட இந்த நகர இருந்து என்ன புண்ணியம். பரவலபுரிப்பட்டணம். ஆமா, இப்பேற்பட்ட நாடு. இந்த இப்பேற்பட்ட நாட்டில இந்த சொத்து தொகை இருந்து என்ன புண்ணியம். என்ன குறை? எனக்கு பணம் காசு இருந்து என்ன புண்ணியம். அம்மா பணமா வச்சுக்கிறீங்க? ஆமாப்பா. எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கூடிய மாதிரி கொடுத்துட்டு போறேன். கரும்போட்ட காலையில கரெக்டா காலையா டீ வாங்கி தருவியா? தாராளமா. சரி சரி பரவாயில்ல இருக்கீங்க. அப்புறம் என்னதான் குறை உனக்கு? அப்படி இருந்தோ எனக்கு முத்திரவாக்கு என்பதை கிடையாது மந்திரி. ஸ்டாப். நான் என்ன சொல்லுறேன்னா, உனக்கு புள்ளலன்னு இப்ப சொல்லக்கூடாது. டாடா ஆயிடுச்சுல வரும்போது சொல்லுங்க. நான் இப்ப சாப்பிட்டு என்னால கொடுக்க முடியாது. ஆமா, என்ன சாப்பிட்ட? நான் பீ சாப்பிட்டேம்மா. பீ சாப்பிட்டா புள்ள வருமாடா? சுகர் வராது, பிபி வராது. வேற என்ன பாரு, மத்தாலக்காரனுக்கு எந்த நோயும் இல்லை. தம்பி உண்மைதானே? உண்மைமா. நேத்தோட வரையில வரைய வாங்கி வீட்டுல போய் சாப்பிட்டு தான் வந்தேன். ஏன் வாங்குற? ஏறி பக்கம் போனா பொறிக்கு போயினே இருக்க. எனக்கு நீ போய் எடுத்துக்கிறீல்ல?
அப்ப உனக்கு நாப்பிட்டுனா சரி போகட்டும். சரியம்மா உனக்கு புள்ள இல்ல இங்க வா நீ தானே சரி புள்ள இல்லையா? ஆமா. ஐயோ கடவுளே ஏன் என்ன பண்ணாரு உங்க வீட்டுக்காரரு உனக்கு புள்ள இல்ல? நந்தினி போகாத கோவில் கிடையாது. அம்மா ஆலயம். ஆமா. போகாத ஆலயம் கிடையாது. குளிக்காத நதி கிடையாது. குளத்துல குளிச்சா புள்ள இருக்கும். அப்புறம் சரி வேணாம் நான் சொல்ல போகாத ஆறு கிடையாது. போகாத டாக்டர் கிடையாது. அம்மா டாக்டர் போயுமா புள்ள இல்ல? இல்லப்பா. இது என்னடா கொடுமையாக்குது. என்கிட்ட ஒரு வாரம் சொல்லக்கூடாது. உன் வீட்டுல நீ விடுற வேலையை நான் தான் செய்யறேன். என்ன கேட்டா போகாத நாட்டு வைத்தியரும் கிடையாது. ஏமா நீ அங்கெல்லாம் ஏமா போற? அப்புறம் என்கிட்ட வந்தா நான் ஊத்துப்பேம்மா புள்ள. எப்படி? நீ வேற நான் எங்க நாட்டுல பெரிய வைத்தியக்காரர். வைத்தியக்காரர் நாட்டு பைத்தியம் இவர்தான். வைத்தியில நான் நண்டு நானு இவரா வைத்தியரா? நாட்டு பைத்தியம். கண்ணாடி கண்ணம் கொண்டா வைத்தியரா ஏதோ வைத்தியம் சொல்றேன் நீங்களே. வைத்தியம் புள்ள வேணா கையை பிடிச்சா புள்ள வராது. காலை பிடி. அப்படியே காலை மட்டும் தான் பிடிக்கணும், மேலே பிடிக்கூடாது. அப்புறம் புள்ள வேணுமா உனக்கு வேணாமா? வேணும். உங்க நாட்டுல பெரிய சிவன் கோயில் இருக்குதா? பெருத்த கோவில் சிவன் கோயில் எப்படி இருக்கா? எப்படி இருக்கா? அல்லா கோயில். இது அல்லா கோயில் நினைக்கிறியா? ஏன் சிவன் கோயில் உனக்கு தெரியாது? ஏன் மத்தலங்கடா சிவன் கோயில தெரியாது இவளுக்கு எப்படி புள்ள இருக்கும்? அவன் எப்படி இருக்கும் முன்ன? சரி சரி சிவன் கோயில தெரியும் கேள்விப்பட்டிருக்கியா? அதான் எப்படி இருப்பாரு? ஐயோ இடிஞ்சு அம்மாக்கு சிவன் கோயிலே தெரியாது. திருக்கோளூர் இருந்து கச்சிராபாளையம் வரைக்கும் எத்தனை வேகத்தடை கேட்டு பாரு. அம்மா சொல்லும் பாரு கரெக்டா. எல்லா வேகத்தடை தெரியும். சரி அம்மா சிவன் கோயிலுக்கு போறேன். சிவன் கோயிலுக்குள்ள குளிச்சுட்டு நேரா மஞ்சள் பூ பார்த்துருக்கோம். அந்த பூவுல கொட்டை தொங்கும். என்ன கொட்டை? சொல்ல போனா கோவல கொட்டை. அதை பறிச்சுக்கிறேன். பறிச்சு உனக்கு என்ன எத்தனை புள்ள வேணும்? எனக்கு ஏகப்பட்ட பிள்ளை. ஒரு சாக்கு நிறையா பறிச்சு வச்சுக்கலாமா? சாப்பிடலாமா? சாக்கு நிறைய பறிச்சு வியாபாரமா பண்ண போறோம். அதோட பிள்ளை கிடைக்க போற நீ வேற ஆம்பளை புள்ள வேணா 2 கொட்டை எடுத்துக்க. ஆம்பளை பிள்ளை வேண்டாம் 2 கொட்டை. அது மாதிரி பொட்டை வேணும்னா 3 எடுத்துக்க. இந்த மாதிரி கொட்டியா? இந்த மாதிரி கொட்டியா? ஏதோ ஒரு பொட்டை 2 கொட்டை. ஆமா 3 கொட்டை எடுத்துக்க. 3 கொட்டை. அது பொட்டையை போறோம். சரியாச்சா? உனக்கு ஆம்பளை புள்ள வேண்டாம். அதனால வேண்டி நல்லா கொட்டை பறிச்சுக்கிற. நல்லா ஒட்டச்சு பயிர் எடு. எந்த ஒட்டச்சு கிட்ட போய் நான் பயிர் வாங்க? ஒட்டச்சு பயிர் எடுக்க சொல்ல. உடச்சு பயிர் எடு. அம்மியில வச்சு நல்லா ஒட்ட ஒட்ட அரை. ஒட்ட அரைக்கணும். தண்ணி அதிகமா விட்டு போறேன். உள்ள தொருன்னு கையும். நம்ம கொஞ்சம் விளக்கணை கலந்துக்க. நல்லா வாழ உள்ள போகும். மூணு உண்டி ஆக்கி ரெடி பண்ணிக்கிறேன். ஆக்கி பண்ணோம்னா உண்டி எடுக்கிற. நல்லா ஒரு வாரத்தை பழம் தண்ணி இருக்கு தொட்டில. ஒரு வாரத்துக்கு பழம் தண்ணி. புது தண்ணிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா புது தண்ணி குடிச்சா சளி பிடிச்சிக்கும். ஒரு வாரத்துக்கு பழம் தண்ணி தொட்டில இருக்கு தண்ணி. அந்த தண்ணி எடுத்து ஊத்தி என்ன பண்ற? சூர்யா நாராயணா எனக்கோ திருமணம் ஆகி வெகுநாளத்தான பிள்ளை இல்லை அப்படின்னு உண்டி எடுத்து போடுற. சூரிய நாராயணா எனக்கு புள்ள கொடு. ஆமா அவன் நேரம் வந்து கொடுப்பான். அடுத்த விட போட்டான். சூரிய நாராயணா திருமணமாகி வெகுநாளா பிள்ளை இல்லை. உன்னுடைய அருளால் எனக்கு பிள்ளை வேண்டும். எனக்கு புத்திர பாக்கியம் வேண்டும் அப்படின்னு உண்டி எடுத்து போடணும். உண்டி போட்ட உடனே சொந்தக்காரர் பந்தக்காரர்கள் ஆள் அனுப்பிடு. எதுக்கு? புள்ள போறக்கு ஒரு சந்தோஷம். புள்ள போறக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு சந்தோஷத்துல நான் பேசுவனா? அட நீ வேற எம்மா பேரு கூட்டமா வந்தாலும் நீ யார்கிட்டயும் பேச மாட்டாயா? புள்ள பெத்த வழி வழியில அப்படியே கிடப்பா. 2வது உண்டி எடுத்து போடுற. சூரிய நாராயணா வெகுநாளா பிள்ளை இல்லைன்னு 2வது உண்டி எடுத்து போட்ட உடனே இந்த சின்ன மூலகாரன் பெரிய மூலகாரன் தகவல் அனுப்பிடு. உங்களை ஆட்டாட தானே கூட்டாங்க. என்ன இப்ப ஆட்டாட கூட்டு வந்து எனக்கு சாமம் நினைக்கிறீங்களா? நான் இதுக்கு பாக்குவாங்கடா. போற அங்க போவோம். அப்புறம் என்னமா 3வது உண்டி எடுத்துக்கிற. எடுத்து உடனே 3வது உண்டி எடுத்து போட்டு தாய் வீட்டுக்கு செய்தி அனுப்புற. ஆட புள்ள போறக்கு ஒரு சந்தோஷமா? இத்தனை பேர் வந்தாலும் நீ யாருக்கும் பேச மாட்டேன். குழந்தை கத்துமா? பாராதுக்கு அப்புறம் குழந்தையும் கத்தும், ஊர் சனங்களும் கத்துவாங்க. அட பாரா வண்டியில வரவங்களும் டாடா ஐசி வரவங்களும் கிடைக்குமே கிடைக்காத கொல்லி காட்ட வழியா பூந்தடிச்சு விடுறவங்களும் அவங்க கத்துற சத்தையா காதுல கேட்குமா? எப்படி கேட்கும்? அங்க அதான் என்ன கேட்டாலும்
தான் வச்சுட்டே இருப்ப உன் நாட்டுல அப்படி ஒரு நாட்டுல அரணும் மாதிரி பட்டு தான் வைத்தியரே, சொல்லுங்க ஒரு சொல்லுங்க வைத்தியர் வந்தாரு. ஆஹா ஒரு கொட்டை அறுத்து சொன்னாரு. ஆ, ஆ. 3 கொட்டை பறிச்சு. 3 கொட்டை என்ன கொட்டை அது என்ன கொட்டை? ஆ, ஆ. கோவள கொட்டை. ஆ. 3 கொட்டை எடுத்து ஆஹா. அதை எடுத்து அரைச்சு ஆ. 3 உண்டி ஆக்கி